வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோல வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ சேர்த்து வந்து மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்த்தவங்க நோ ப்ராப்ளம். ஸ்ட்ரெயிட்டா போய் 15.25 செகண்ட்ஸ்லேருந்து நீங்க வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்ட் 1 பார்க்காதவங்க நோ இஷ்யூஸ். அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே நம்ம ஃபேவரட்டான சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. விருப்பப்படுறவங்க தாராளமாக இங்கே போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷியோராக உங்களுக்கு அது வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய மோஷன் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கடந்த சில நாட்களாகவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து கொடுத்துங்க. ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. நம்ம இதில் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடியான அப்டேட் வந்து அதில் வந்துடும். ஸோ அதில் வந்து சர்ச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம பார்க்க போகிற டெய்லி லைஃப்ல வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். ஃபேனை பார்க்குறோம், டிவி, ஏதோ ஒன்று நம்ம கண் முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? வெசல்ஸ் இருக்கும், நிறைய துணிமணிகள் இருக்கும், அந்த கபோர்டு இருக்கும், டேபிள் இருக்கும், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் வந்து இருக்கும். அந்த பொருள் ஒன்று எப்படி இருக்கும்? ஒன்று அசையாமல் இருக்கும், ரெஸ்ட். ஓகே, அசையாமன்னு ரெஸ்ட்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மோஷன்ல இருக்கும், அது வந்து இயங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேனை பார்த்தா ஒன்று ஓடிட்டு இருக்கும், இல்லைன்னா ஓடாமல் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் இன் ரெஸ்ட் ஆர் ஆப்ஷன்ஸ் இன் மோஷன்ஸ், இந்த ரெண்டு வகையாக தான் இருக்கும். சரி, நம்ம சுற்றி பார்க்குற விஷயங்கள் எல்லாமே. பறவைகள் பார்த்தா பறக்கும், ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணும், நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் வந்து நாடி நரம்பு எல்லாம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ஈவன் அந்த ஆட்டம், மாலிகுல், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், கேலரி, இது எல்லாமே ஒரு மோஷன்ல தான் இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த உலகம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரே ஒரு செகண்ட் வந்து சுத்தமா போயிடுச்சா என்ன ஆகும்? எல்லாமே அழிஞ்சு போறது அப்படிங்கிறது உறுதி. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே அப்படி மோஷன்ல தான் இருக்கு இல்லையா? மோஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான், ஒரு அசைவு, ஒரு இயக்கம் அப்படிங்கிறது. ஆனா அதுல எவ்வளவு நேரம், எதை குறித்து டைம் அப்படிங்கிறதா மாறுபடும் இல்லையா? எடுத்துக்காட்டு பாருங்களேன், இந்த காற்று வந்து எவ்வளவு வேகமா அசையுது அப்படிங்கிறத நம்ம வந்து பல டைமென்ஷன்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப காற்று வந்து மிதமா இருக்கு. இப்ப காலையில அந்தி பொழுது நேரத்திலாம் அந்த தூசி துகள்கள் எல்லாம் பறக்கும். ஜன்னல் வழியா வரக்கூடிய வெளிச்சத்துல தூசிகள் பறக்கும். லைட்டா நம்மளால பார்க்க முடியும். அப்புறம் என்னது? காத்து வந்து மிதமா இருக்கு. ஸோ அந்த காத்து அப்படிங்கிறது மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. இது காற்றை கொஞ்சம் வேகமா அடிக்கும் போது மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் அசையும் போது காற்று கொஞ்சம் வேகமா அடிக்குன்னு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். பலமா காத்தடிக்கும் போது என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாமே வந்து ஆட ஆரம்பிக்குமா. சோ அப்ப என்ன அர்த்தம்? காற்று வந்து ரொம்ப பலமா அடிக்குதுன்னு அர்த்தம். சோ அந்த அசைவு, அந்த மோஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வேற்றுமை வந்து ஆகுது இல்லையா? இந்த மோஷன் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம், ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில ஆப்ஜெக்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து மூவ் ஆகும், ஒரு சிலது எல்லாமே சர்க்குலர், ஒரு வட்டமான பாதையில வந்து மூவ் ஆகும், ஒரு சிலது வந்து ரொட்டேட் ஆகும், ஒரு சிலது வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து செஞ்சுட்டே இருக்கும். ஒரு சிலது எல்லாமே சேர்ந்து கலவையா ஒரு மோஷன் வந்து உண்டாக்கும். ஸோ நம்ம இந்த சாப்டர்ல எதை பத்தி மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா மோஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஸோ எந்த மாதிரி ஒரு மோஷன்ஸ்லாம் உண்டாக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். சரியா? நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து டிஸ்கிரைபிங் மோஷன் அப்படிங்கிறது. லொகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை ஸ்பெசிஃபையிங் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதாவது ஒரு பொருளோட இருப்பிடத்தை, அதாவது அது எங்க இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு வில்லேஜ் இருக்கு, ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல ஒரே ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்கூல் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த தேர்ட் பர்சன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலா அங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 2 கிலோமீட்டர் தள்ளி நார்த்தன் சைட்ல தான் அந்த ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனை குறிப்பிடுறாங்க இல்லையா? இதுதான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அவங்களோட ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து அவங்களோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி மாறிடும். ஆனா இந்த இடத்துல இந்த இதுல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளிப்பா அப்படின்ட்டு உங்ககிட்ட யாராவது வழி கேட்டாங்கன்னா, சரி இந்த பர்டிகுலர் கோயில் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகே இந்த ஸ்ட்ரீட்குள்ள போங்க, இங்க இருந்து அந்த ஒரு பெரிய வீடு இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலர் வீடு இருக்கும், அந்த ஆரஞ்சு வீட்ல இருந்து 2 இது தள்ளி கோயில்மா. சோ இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து எது? அந்த ஆரஞ்சு கலர் வீடு. ஸோ ஒரு பொருளை மையமா வச்சுட்டு இன்னொரு ஒரு கேட்கறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? புரியுதா? சூப்பர். இப்ப நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன், பட் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து புக்ல கொடுக்கல, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுட்டு நல்லதானே. மோஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை ஆகுது. ஒன்று வந்து
இஸ் பேஸ்ட் ஆன் பாத், போகக்கூடிய வழியை பொறுத்து, இஸ் பேஸ்ட் ஆன் பீரியாடிசிட்டி, இஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஸ்பீட். ஓகே, பேஸ்ட் ஆன் பாத்னா என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சேம் டைரக்ஷன்ல சேம் ஸ்பீட்ல போச்சு அப்படின்னா அதுதான் ஆசிலேட்டரி மோஷன். ஒரு ஆப்பிள் வந்து அதோட மரத்து மேல இருந்து கீழே விழும்போது என்ன, மேல இருந்து கீழே வரும்போது அப்படியே ஒரே சேம் லென்த்தா தான் விழும் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு இது. அப்புறம் ரொட்டேட்டரி மோஷன், அதாவது சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல பாக்குற ஃபேன்லாம் பாருங்களா, அப்படியே ரவுண்டா சுத்திட்டே இருக்கு தெரியுமா, அதுதான் வந்து ரொட்டேட்டரி மோஷன் அப்படிங்கிறது. மூணாவது வந்து சர்க்குலர் பாத் மூலியமா, இது வந்து அந்த ஏர்த்தை பாருங்களேன், அப்படியே ஃபுல் அதோட சுற்றலை வந்து சுத்திட்டே இருக்கு இல்லையா அது. அதுக்கப்புறமா ஆசிலேட்டரி மோஷன்ஸ், அதாவது இந்த பெண்டுலம் மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அப்படியே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அப்படியே போயிட்டு. ஸோ அந்த பெண்டுலம் மூவ்மெண்ட், இது வந்து ஆசிலேட்டரி மோஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து வைப்ரேட்டிங் மோஷன். இப்போ ஒரு ஸ்டிங், ஒரு கம்பி இருக்கு அப்படின்னா நம்ம அப்படி ஸ்டிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அது வந்து வைப்ரேட்டரி மோஷன். ஸோ அதோட பாத்தை வச்சு, அந்த வழி பாதையை வச்சு இது என்ன டைப் ஆஃப் மோஷன் சொல்றது. இன்னொன்று வந்து பீரியாடிசிட்டி, வந்து பீரியட் அண்ட் நான் பீரியட் வந்து ரெண்டு வகைப்படும். இன்னொன்று வந்து ஆப்ஜெக்டோட ஸ்பீட், யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் அப்படிங்கிறது. இப்ப சொன்னது வந்து எக்ஸ்ட்ரா தகவல், உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் மேல மறுபடியும் வேற கிளாஸஸ்லாம் வந்து படிக்கும்போது. ஓகே, ஸோ பேக் டு த லெசன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது. இருக்கிறதுலயே மோஷன்ல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டைப்லாம் ரொம்ப ஈஸியானது, அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஃபார்முலா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி தான். சரியா? இப்போ ஒரு இது காமிச்சிருக்காங்களே, இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, என்னோட பேர் வந்து மதி. ஸோ நான் என்ன வந்து ஆஸ் அ பர்சனா நான் வந்து இமேஜின் பண்ணிக்கிறேன், இல்லை வரக்கூடிய பர்சனை நீங்க உங்களோட பேரை கூட வச்சுக்கலாம். சரியா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன். ஸோ இந்த ஒரு பிக்சர் பார்த்துக்கோங்களேன், அதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 0CBA அப்படின்ற மாதிரி கீழே போட்டிருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து கிலோமீட்டர்ஸ். ஸோ 0ல வந்து நான் நிற்கிறேன். ஸோ 0ல வந்து மதி அப்படின்றவ நான் நிற்கிறேன். ஸோ அது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது. இதுல வந்து நான் என்ன பண்ணா, ABC இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் போகக்கூடிய அந்த இன்டென்ஷன், அந்த இடைவெளி. ஏ அப்படிங்கிறது நான் ரீச் பண்ணக்கூடிய இடம், அந்த ஏபிசி எல்லாமே இடைவெளி எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றது கூடியது. ஸோ இப்போ வந்து மதி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓ கிட்ட இருந்து சி அண்ட் பியை கிராஸ் பண்ணி தான் ஏ வந்து ரீச் ஆகணும் இல்லையா? ஸோ மறுபடியும் நான் வந்து திரும்பி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போறேன், அதனால சுத்தியெல்லாம் வர முடியாது, அதே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வந்தாகணும். மறுபடியும் திரும்பி எப்படி வருவேன், ஏல இருந்து பி வந்துட்டு அதுக்கப்புறமா சிஏ வந்து ரீச் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும்போது இந்த வழிபாதை தடங்கள் எதுவுமே மாறாது. நேரா போறேன் அப்படின்னா அதே வழியா தான் நேரா கேம்பேக் ஆகணும். புரியுதா? இப்போ டோட்டல் பாத் லென்த் நான் எவ்வளவு கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, OA பிளஸ் AC, ஓல இருந்து ஏ வரைக்கும் பிளஸ் ஏல இருந்து சி வரைக்கும். இதுதான் நான் டோட்டல் பாத் கவர் பண்ணது. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 60 கிலோமீட்டர் பிளஸ் 35 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 95 கிலோமீட்டர். நான் டோட்டலா டிராவல் பண்ண அந்த கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 95 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இதுதான் நான் கடந்து வந்த தூரம். நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா தான் வந்து சொல்ல முடியுமா இந்த ஒரு டைரக்ஷன் ஆஃப் மோஷன்ல. நம்ம சொல்லுவோம்ல, நீங்க எவ்வளவு தூரமா போனீங்க அப்படின்னா, இப்போ 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியும். நான் எதமா பண்ணேன், நேரா போனேன்னா அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? சரி, எவ்வளவு தூரம் போயிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன், ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடம், அந்த ஸ்கூல் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், அதை சொல்றோம் இல்லையா? சோ ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா தான் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்ல முடியும், ஒரு குவாலிட்டிஸோட அமைஞ்சிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெரியுமா டைப் ஆஃப் மோஷன்ஸ்ல. தேர்ட் டைப் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் ஸ்பீட் என்ன தெரிஞ்சது, யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம். ஸோ நம்ம அதை தான் பார்க்க போறோம். அதுக்காக தான் அந்த இதை ஸ்பெசிஃபை பண்ணி நான் சொன்னது. சரியா? ஸோ யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன், இதுல என்ன அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்டர் ஃபுல்லாவே எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது மாறாது. ஸோ இது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தை வந்து ஒரு செகண்ட்ல கிராஸ் பண்றாங்க, ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு செகண்ட் 5 கிலோமீட்டர் வேகமா, ஒரு செகண்ட்ல இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க, சூப்பர்ல. ஸோ ஒரு கிராஸ் பண்றாங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிராஸ் பண்றாங்க. அடுத்த இன்னொரு செகண்ட்ல வந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்றாங்க. அடுத்த இன்னொரு செகண்ட்ல வந்து இன்னொரு ஒரு 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்றாங்க. ஸோ 4th செகண்ட்ல இன்னொரு ஒரு 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்றாங்க. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸ்லயும் 5 மீட்டர் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஈக்குவல் இன்டர்வல்ல வந்து அதோட டைம் வந்து கவர் பண்ணுது. ஸோ இதுதான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ மீதி இந்த டைம்ல என்ன சொல்றது, ஈக்குவல் டைம் இல்லாம ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ற டைம்
டைம் இல்லாமல் பண்ணுறது எல்லாமே அப்போ என்னது நான் யூனிஃபார்ம் மோஷன். ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்களேன். ஏயோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஏ, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து பாருங்களேன் ஒரு 10 இன்டர்வல்ஸ்ல தான் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறது யூனிஃபார்ம் மோஷன்ல வந்து உள்ளடங்கிறோம். பி அப்படிங்கிறது அதோட நம்பர்ஸ் எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூ எல்லாமே மாறுபடுது. அப்போ பி அப்படிங்கிறது என்னது நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுதா? சூப்பர், பக்கா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து மெஷரிங் த ரேட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது. எக்ஸ்பிளனேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சர்ஸ் ரெண்டுமே வந்து அப்சர்வ் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஸோ அங்கே அதோட பவுலிங் ஸ்பீட் லிமிட் எல்லாமே வந்து கீழே போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு சைன் போர்டு இருக்கு. ஸோ அதில் வந்து வெஹிக்கிளோட அந்த ஸ்பீட் லிமிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. காரோட ஸ்பீட் லிமிட் வந்து 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் அப்படின்னும், அந்த ஹெவி வெஹிக்கிள் ஆன ட்ரக்லாம் இருக்கு இல்லையா அது வந்து பர் ஹவருக்கு 40 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க இந்த பவுலிங் ஸ்பீட் வந்து இன்கேஸ் 143 கிலோமீட்டரா இருந்துச்சு அப்படின்னா அந்த சைன் போர்டோட இது வந்து மாற்றமைப்படுது இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் டேக் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகே, ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து டிராவல் பண்ணக்கூடிய டைம், அந்த டிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து மாற்றங்கள் தான் அமையும். சில சமயம் ஃபாஸ்டா இருக்கும், சில சமயம் இது வந்து ஸ்லோவாக கூட இருக்கலாம் இல்லையா? இதுல இருந்து மெஷரிங் த ரேட் ஆஃப் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தலாம். டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஆப்ஜெக்ட் டிவைடட் பை டைம் டேக்கன், அதாவது யூனிட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ண என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்பீட் கண்டுபிடிக்கலாமா, அதாவது ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் அப்படிங்கிறது மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது. இதை ரெப்ரசென்ட் பண்ற சிம்பிள் தான் M/S அப்படிங்கிறது. இதெல்லாம் வழியே இல்லை, நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகே, இது எக்ஸ்பிளனேஷனும் தாண்டி இது வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஓகேவா? ஸோ அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பீட் கூட இருக்குது. அதாவது சென்டிமீட்டர், ஃபர்ஸ்ட் வந்து மீட்டரில் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து சென்டிமீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அதாவது CM S-1 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கிலோமீட்டர் பர் ஆர் அப்படின்றது இருக்குது. KM பர் ஆர் அப்படிங்கிறது. ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீட் அப்படிங்கிறது அப்படி கான்ஸ்டன்டா தான் இருக்கணும், அப்படி ஃபிக்ஸடா தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அப்படின்ற அவசியமும் வந்து இருக்க தேவை கிடையாது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனா மேபி இருக்கலாம். சில சமயம் ஸ்பீடா போகும், அந்த மோஷன் சில சமயம் வந்து ஸ்லோவா போகும். இவ்வளவு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு கார் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்து போயிட்டு இருக்கு. 2 ஹவர்ஸ்ல வந்து கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணுது. அதோட ஆவரேஜ் ஸ்பீட் எது அப்படின்னு, காரோட ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர் தான். ஸோ இந்த கார் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னா 50 கிலோமீட்டர் பர் அந்த கிலோமீட்டர்லயே அந்த பர் ஹவர்லயே போயிட்டுருமா? கிடையாது. ஒரு சில சமயம் அதோட லிமிட் தாண்டி கொஞ்சம் ஸ்பீடா போகலாம், ஒரு சமயம் ரொம்ப ஸ்லோவா போகலாம். ஸோ அது இது வந்து இந்த எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஃபாஸ்ட் ஸ்லோ அப்படின்றது வந்து கிடையாது. ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 16 மினிட்ஸ் 16 மீட்டரை வந்து 4 செகண்ட்ல வந்து கிராஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்புறம் இன்னொரு ஒரு 16 மீட்டரை வந்து 2 செகண்ட்ஸ்ல வந்து கிராஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கும்போது அதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஆப்ஜெக்ட் மொத்தம் எவ்வளோ தூரம் வந்து கவர் பண்ணிட்டாங்க? 16 மீட்டர். ஸோ 16 மீட்டர் பிளஸ் 16 மீட்டர் ஈக்குவல் டு டோட்டல் 32 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க? 4 செகண்ட்ஸ் பிளஸ் 2 செகண்ட்ஸ், 4 செகண்ட்லயும் 2 செகண்ட்லயும் வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஸோ பிளஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். அப்போ 32 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 5.33 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ஸ்பீட் வித் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த திசையில எவ்வளோ வேகமா போகுதோ அதுதான் நம்ம வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து யூனிஃபார்மாகவும் இருக்கலாம், வேரியபிளாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு பிக்சட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிடையாது. இது வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த டைரக்ஷன் போறதை பொறுத்து, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஸ்பீட்ல போறதுன்றதை பொறுத்து இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஸ்ட்ரெயிட் லைன்ல ஆனா வேரியபிள் ஸ்பீட்ல போகுது. ஓகே, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னா அடுத்த இதுல வந்து ஒரு 25 செகண்ட்ஸ், அடுத்த இதுல மறுபடியும் 30 செகண்ட்ஸ், அடுத்தல மறுபடியும் ஒரு 40 செகண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு வேரியபிள் ஸ்பீட்ல வந்து எடுத்துக்குது அப்படின்னா இது நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா the magnitude of its rate of motion in terms of average velocity.
எப்படி நம்ம வந்து இந்த ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிச்சோமோ, ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மெக்கானிசம் யூஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஒருவேளை இந்த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் ரேட்ல போயிட்டு இருக்கு, அப்படியே ஃபிக்ஸடா ஒரு 10 நிமிஷம் அந்த டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டு இருக்கு சப்போஸ் சொல்றேன் அப்படின்னா, அதோட இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தா, ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. ஷார்ட் ஃபார்மா சொல்லணும் அப்படின்னா v ஈக்குவல் டு u பிளஸ் v டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. மேபி உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இதாகும், பட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த சம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சம்ஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்னையும் ஸ்கிப் ஆனா கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் பாத்துருங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறது. வெலாசிட்டி அப்படின்னா வேகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இது வந்து ஒன்று யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் சொன்னேன். முதல்ல வந்து யூனிஃபார்ம் மோஷனில் அதோட வெலாசிட்டி எப்பவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, சேமாக தான் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி கேசஸில் எல்லாமே இந்த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும்போது அதோட இன்டர்வல் எப்பவுமே ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது நான் யூனிஃபார்ம் மோஷனில் வெலாசிட்டி வந்து வேரியஸ் ஆகும். எப்படின்னா அதோட டைம், அதோட வேல்யூ, அதோட இன்டர்வல்ஸ் எல்லாமே வந்து வேறுபடும். ஸோ அதோட கிராஃபிக்கல் அந்த பாத் கூட வந்து வேறுபடும். ஸோ இப்போ வந்து அந்த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும்போது அதோட டைம் இன்டர்வல் வந்து ஜீரோவாக வந்து இருக்காது. யூனிஃபார்மில் ஜீரோவாக இருக்கும், இதில் வந்து ஜீரோவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து கொண்டு வராங்க. அது பேர் தான் ஆசிலேஷன் அப்படிங்கிறது. இந்த ஆசிலேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிலேஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, வெலாசிட்டினா வேகம், ஓகே, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன், அதாவது பெர் யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது எப்படி சேஞ்ச் ஆகும்னா, இட் சேஞ்சஸ் ஃப்ரம் இனிஷியல் வேல்யூ டு ஃபைனல் வேல்யூ. இதுதான் வந்து இந்த எவ்வளோ வேகம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இனிஷியல் வேல்யூ வந்து u அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ஃபைனல் வேல்யூ வந்து v அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி a அப்படின்னா வந்து ஆக்சிலரேஷன், t அப்படிங்கிறத டைம் டேக்கன். ஸோ a ஈக்குவல் டு u மைனஸ் v டிவைடட் பை t. ஸோ இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மெத்தட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது தான், திஸ் கைண்ட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் ஆக்சிலரேஷன் மோஷன் அப்படிங்கிறது. கொஞ்சம் உங்களுக்கு இது படிக்கும் போது கன்ஃபியூஸ் டேட்டாக தான் இருக்கும். பட் 2 to 3 டைம்ஸ் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எழுதி வச்சு நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரியா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல்ஸ் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அதோட வேகம் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் எந்த பேசிஸில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா, ஒரு ஈக்குவல் இன்டர்வல் டைமில் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுதுன்னா அப்போது அந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரினா? யூனிஃபார்ம்னா என்னது? ஈக்குவலாக இருக்கணும், வேகம் எல்லாமே சேர்ந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், டைம் ஈக்குவலாக இருக்கணும். இது மாதிரி அந்த வேகம் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போது வந்து ஆக்சிலரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது அந்த டைம் ட்ராவல், அந்த வேகம் எல்லாமே, அந்த வெலாசிட்டி எல்லாமே ஈக்குவலாக இல்லை அப்படிங்கும்போது அது என்னது? நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கார் வந்து அது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில், ஓகே, நேராக ஒரு ரோடு இருக்குது, அங்கே வந்து கார் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது. ஆனால் திடீர்னு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அந்த இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பீட், அந்த டைம் எடுத்துக்கிறது வந்து ஒரு அன்ஈக்குவலாக அமௌண்ட்டாக இருக்குது. ஓகேவா? டக்குனு ஒரு சமயத்தில் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் போகுது, அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்பீட் எடுத்து 10 கிலோமீட்டர்ஸில் போகுது. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஆனால் ஈக்குவல் இன்டர்வலில் 5 நிமிஷம் அப்படிங்கிறது ஈக்குவல் இன்டர்வலில் இதாகுது. ஆனால் அந்த டைம் ஸ்பீடாக இருக்குது தெரியுமா, அந்த கிலோமீட்டர். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கும்போது என்னென்னா இது வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்பீட் வேரி ஆகுது, ஆனால் இன்டர்வல் சேமாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஸ்பீட் வேரி ஆகுது இல்லையா? ஸோ அதனால இது வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது. புரியுதா? புரியலனாலும் இன்னொரு தடவை கூட ஒரு தடவை நீங்கள் லிசன் பண்ணி பாருங்கள், எழுதி வச்சு நோட்ஸ் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது. ஸோ கிராஃப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக ஒரு புரியக்கூடிய ஒரு மெத்தட் தான், ஒரு கன்வீனியன்ட் மெத்தடாக நம்ம சொல்கிறதுக்காக தான் கிராஃப்ஸ் அப்படின்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோஷன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக, டு டிஸ்கிரைப் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வி யூஸ் கிராஃப்ஸ் லைன்ஸ். அதுக்காக தான் கிராஃப்ஸ் லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் முதல்ல பார்க்க போது வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ் அப்படிங்கிறது. இதில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேஞ்சிங் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் டைம். ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்ட் டிஸ்டன்ஸ்
டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைமை குறிக்குது, ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை குறிக்குது பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு எல்லாருமே தெரியும், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது ஓகேவா. அப்புறம் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கிறதால அந்த ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரியும். யூனிஃபார்ம்னா என்ன, நம்ம அப்படின்னு சொல்கிறேன், மைண்டில் ஏற்றிக்கோங்க. யூனிஃபார்ம்னா என்ன, ஒரு ட்ராவல், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகுது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் அமௌண்ட் அந்த டைமில் வந்து எடுத்துக்குது அப்படிங்கும்போது, ஈக்குவல் இன்டர்வெல்லில் வந்து இதாகுது அப்படிங்கும்போது அது வந்து யூனிஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட் ஓகே. ஸோ இதுதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த கிராஃப் நல்லா வந்து பார்த்துக்கோங்க, இதான் யூனிஃபார்ம் ஸ்பீட் கிராஃப். ஸோ ட்ரா த parallel லைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஒரு பாயிண்ட் ஏலேருந்து ஒரு parallel லைன் போடுங்க, அதான் எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் parallel டு ஒய் ஆக்சிஸ் பை த பாயிண்ட் பி அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டு லைனுமே மீட் பண்ணுது இல்லையா ஒரு இடம், எங்கேன்னு போன வருது தெரியுமா. ஸோ இதுதான் பாயிண்ட் சி அப்படிங்கிறது. ஸோ இந்த சி வந்ததுமே ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் வருது இல்லையா. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறத நம்மளால் கிராஃபில் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஏசி எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டைம் ட்ராவல். ஓகே, எவ்வளோ தூரம் அந்த கார் போயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ டைம் ட்ராவல், அதாவது T2 - T1 வந்து டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பிசி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் ஆயிருக்கு. ஸோ அப்போ டிஸ்டன்ஸோடது S2 - S1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் மூவ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பி. ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, வி அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வி ஈக்குவல் டு S2 - S1 டிவைட் பை T2 - T1. ஸோ இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த வெலாசிட்டி ஸ்பீடை வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அப்படி ஆப்போசிட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கு வந்து பார்க்க போகிறோம். டேபிள் 7.2 பாருங்களேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த கார் அட் ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டைம் செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, 0, 0, 2, 1, 4, 4, 6, 9, 8, 16 இந்த மாதிரி கொஞ்சம் வேரி ஆயிருக்கு. ஓகே, அந்த டைம் ஆஃப் செகண்ட்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதும் கொஞ்சம் வேரி ஆகுது. வேரி ஆகும்போது இது என்னது, நான் யூனிஃபார்ம் கிராஃபை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃபை வந்து பாருங்களேன். ஸோ இந்த கார் வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். இல்லை லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கும்போது லீனியராக அப்படியே மேலே அப்படியே எழும்பும். இது வந்து அப்படியே பாத் மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வளைஞ்சு போகுது இல்லையா. ஸோ அப்போ இது வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேரியேஷன் இன் வெலாசிட்டி வித் டைம், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது இல்லையா ஸ்ட்ரெயிட் லைனில், அதில் அந்த வேகத்தில் ஏதாவது ஒரு வேரியேஷன் நடந்துச்சுன்னா அதுதான் வெலாசிட்டி டைம் கிராஃப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைமை குறிக்குது, ஒய் ஆக்சிஸ் வந்து வெலாசிட்டியை குறிக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா the height of the velocity time graph not choose with time. ஓகே, அப்போ அந்த ஹைட் அப்படிங்கிறது நாட் சேஞ்ச் ஆகாதான். ஹைட் அப்படிங்கிறது ஒரே நேர்கோட்டில் தான் போயிட்டு இருக்கும். இட் வில் பி ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ parallel to x axis. அது இப்போ நீங்கள் பிக்சரை பாருங்களேன். இந்த கார் வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதோட வேகம் அப்படிங்கிறது 40 கிலோமீட்டர் அப்படியே தான் இதாக இருக்குது. அதை விட 50 கிலோமீட்டராவோ 30 கிலோமீட்டராவோ சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த ஒரு ஹைட்டு இல்லை ஏபி எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்டு, ஸோ அதில் எந்த ஒரு வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்காது. அப்படி நேர்கோட்டில் வந்து இருக்கு இல்லையா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ கார் 40 கிலோமீட்டர் ரெப்ரசன்ட் த ஹைட். ஓகே, அது வந்து ஹைட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏசி ஆர் பிடி இதை வந்து பாருங்களேன். ஸோ இது வந்து ஹைட்டை குறிக்குது. அப்போ டி அப்படிங்கிறது டைமை குறிக்குது. அண்ட் இது வந்து ரெப்ரசென்ட் த லென்த் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கார் வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்படி, S = AC × CD அப்படிங்கிறது. ஸோ 40 சென்டிமீட்டர் 40 கிலோமீட்டர் போயிருக்கு இல்லையா. ஸோ இப்போ 40 கிலோமீட்டர் இன்ட்டு T2 - T1. ஸோ 40 × T2 - T1. அதுக்கப்புறமா ஸோ இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு ABDC அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் ஷேடட் ஏரியா. ஸோ இவ்வளோ தூரம்னா கார் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. அப்புறம் 7.3 டேபிள் பாருங்களேன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ கார் அட் அ ரெகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் 0, 5, 10, 15 இது வந்து யூனிஃபார்ம் அப்படி இன்டர்வலாக இருக்கா. வெலாசிட்டி ஆஃப் அ காரோட வேகம் என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க. மீட்டர் பர் செகண்ட்னா எவ்வளவு, கிலோமீட்டர் பர் ஹவர்னா எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 0, 2.5, 5.0, 7.5. அந்த பக்கம் கிலோமீட்டர் பர் ஹவரில் 0, 9, 18, 27, 36 இது மாதிரிலாம் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இந்த கிராஃப் வந்து எதை சொல்லுது அப்படின்னா the velocity changes by equal amount. அது velocity வந்து சேஞ்ச் ஆகுது, ஒரே கான்ஸ்டண்ட்டாக இல்லை, ஆனால் அது ஈக்குவல் அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறமா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஆசிலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்களேன், அப்படியே பேரலாக ஸ்ட்ரெயிட் லைனாக காமிக்கிறாங்களா. ஸோ அப்போ இது வந்து யூனிஃபார்ம் மோஷன். இந்த கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா ஏபிசிடி இது போட்டிருக்காங்க இல்லையா அந்த பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இவ்வளோ தூரம் வந்து கார் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. இது அப்படியே பாருங்களேன், நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேஷன் மோஷனில் இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தாவே தெரியும். அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஸ்லைடிங் அதோட பாயிண்ட் எல்லாமே கொஞ்சம் வேரி ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பார்த்த அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும் யூனிஃபார்மில். இது வந்து அப்போ நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷன் அப்படிங்கிறது. இதோ 7.7 பார்த்தோம் அப்படின்னா ஏவோட இதை பாருங்களேன், ஷோஸ் என்ன காமிக்குது, velocity time graph that represent motion of an object, velocity is decreasing with time. ஸோ மேலேருந்து கீழே அப்போ வந்து நல்லா மேலே ஸ்டார்டிங்கில் இருந்துக்கிறது போக போக டைம் ஆக ஆக என்ன ஆகுனா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அதோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்கு. ஸோ டிக்ரீஸிங் த டைம். ஆனால் ஈக்குவலாகவும் கம்மி பண்ணாமல் அதோட வேகத்தை கொஞ்சம் ஒவ்வொரு லிமிட்டில் வந்து ஒவ்வொரு மாதிரி வச்சு இதாகிருக்கு. ஸோ இந்த கிராஃப் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்லாக நேர்கோட்டில் இல்லை. ஸோ அப்போ இது வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷன் அப்படிங்கிறது. பிஏ பாருங்களேன், அப்பட்டமா தெரியுது மேலே கீழே அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷன் அப்படிங்கிறது. ஸோ டேபிள் 7.5 வந்து பாருங்களேன், ரொம்ப நல்லா புரியும் இது. ஸோ 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃபெரோஸ் ஜானியா அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கோட கிலோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தா 3.6 கிலோமீட்டர்ஸ். 2 பேருமே எவ்வளோ அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபெரோஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கா, அதே சேம் டிஸ்டன்ஸை நம்மளோட சானியா எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது அப்படிங்கும்போது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இஸ் பாசிபிள் டு ரிலேட் வித் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் டியூரிங் மோஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் கவர் பை சர்டன் டைம் இன்டர்வல். ஓகேவா. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 3 செட் ஆஃப் மோஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா v = u + at அப்படிங்கிறது, s = ut + 1/2 at ஸ்கொயர் அப்படிங்கிறது, 2as = v2 - uv அப்படி u ஸ்கொயர் அப்படிங்கிறது. இதில் u அப்படிங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், u அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், a அப்படின்றது ஆக்சலரேஷன், s அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஆப்ஜெக்ட், t அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி டைம் நமக்கு எல்லாருமே தெரியும்ல. ஸோ இந்த ஒரு 3 ஈக்குவேஷனை வந்து ட்ரைவ் எங்கே பண்ணோன்னா ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கடைசி டாபிக் வந்து இந்த லெசனோட கடைசி டாபிக் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது. இப்போ கீழே இருக்க கூட அந்த பிக்சர்ஸ் வந்து பாருங்களேன், ரெக்டாங்குலர் ட்ராக், ஹெக்ஸாகோனல் ட்ராக், சர்க்குலர் ட்ராக், இதை மாதிரி நிறைய வகையான ட்ராக்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இது ஒரு அத்லெட் வந்து இந்த ஒரு ட்ராக்ல வந்து இந்த ஒரு பாத்தில் வந்து ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ எடுத்துப்போம். ரெக்டாங்குலர் ட்ராக்ல அந்த ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏபிசிடி அப்படிங்கிறது அந்த கொடுத்துருக்க ஆரோ மார்க் எல்லாமே அந்த அத்லெட் வந்து ஓடிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பீடப் பண்ணக்கூடிய பொசிஷன். ஸோ 4 கார்னர்ஸ் இருக்குது. கார்னர்ஸ் எல்லாமே ஸ்பீட் அப்படிங்கிறது கம்மியாகும் இந்த இடத்துல இல்லையா. ஏன்னா நம்ம நேர்கோட்டில் ஓடுறதுக்குமே அது ஒரு டேர்னிங் திரும்பும் போதும் அதோட ஸ்பீட் வந்து நம்ம வந்து ஒரே சீராக போக மாட்டோம். அதோட வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த அத்லெட் வந்து 4 இடத்துல திரும்பணும், 4 இடத்துல ரைஸ் அப் பண்ணணும், 4 இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணணும். இது பியில் இருக்க பாருங்களேன், ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் ABCDEF. ஸோ மொத்தம் 6 டைம்ஸ். ஸோ 6 தடவை அந்த அத்லெட் வந்து டேர்ன் பண்ணுற மாதிரி வரும், 6 இடத்துல ஸ்பீடப் பண்ணுற மாதிரி வரும், 6 இடத்துல ஸ்லோ பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது ஈக்குவலாக இல்லை. ஸோ இதே மாதிரி தான் சர்க்குலர் பாத்துலேயும் சரி, ஒற்றைக்கோணல் பாத்துலேயும் சரி, இந்த டேர்னிங் இது எல்லாமே வந்து மாறுபடுது. ஸோ the motion of athlete moving along a circular path therefore is an example of accelerated motion அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த circumference of a circle of a radius அப்படிங்கிறது வந்து r அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2πr அப்படின்னு எடுத்துக்கலாம். டி அப்படிங்கிறது அந்த அத்லெட் வந்து எவ்வளோ டைம் செகண்ட்ஸில் வந்து இதை வந்து கவர் பண்ணி முடிக்கிறாங்க இந்த சர்க்கிளை பார்த்து அப்படின்றது சொல்கிறதா. ஸோ v = ஸோ ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். v = 2πr / t அப்படிங்கிறத ஃபார்முலா. இன்னொரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டியோட ஒரு த்ரெட்டை வந்து கெட்டிக்கோங்க, அதில் சின்ன ஸ்டோன் வச்சுக்கோங்க, அது உங்களை சுற்றி இது பிக்சரில் காமிக்கிற மாதிரி அதில் சுற்றி அப்படியே நல்லா சுற்றுங்க. ஆனால் அவங்களோட சுற்றுற வேகம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு வேகம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. இப்போ டக்குன்னு அந்த த்ரெட்டை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த திசையில் சுற்றிட்டு இருக்கீங்களோ அதே திசையில் தான் போய் அந்த த்ரெட்டோட அந்த ஸ்டோன் போய் விழுமா.
ஸோ இதுக்கு நெறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். நம்ப எர்த்த எப்படி மூன் வந்து அப்படியே சுத்தி வருது இல்லையா? ஸோ இந்த ஆர்பிட் எப்படி எர்த்தெல்லாம் சுத்தி வருது. ஸோ இது மாதிரி தான். ஸோ கான்ஸ்டன்ட்டா ஒரு ஸ்பீட் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதே வேகத்தில தான் சுத்துது. எந்த ஒரு கனெக்டிவிட்டி இது இருக்கா? இல்ல கிடையாது இல்லையா? ஸோ ஒரு ஈர்ப்பு விசையினால அப்படியே ஒரே நேர்கோட்டுல சுத்துறதுனால தான் இந்த மூன், எர்த் எல்லாமே கான்ஸ்டன்ட்டா வந்து சுத்தி வந்துட்டுருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ராவா தான் போகும் இல்லையா? ஸோ நம்ம சயின்ஸ் அந்த இது மாதிரி வந்து இருக்காது. நம்ம பயாலஜி, கெமிஸ்ட்ரி மாதிரி இது இருக்காது. ஸோ ஆனா நல்ல சாப்டர் தான் இது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க் யூ.